விஜய் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வாக்குறுதி ரெண்டு ஒரே கேள்வியா வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா 1 பவுன் தங்கம் பட்டு சேலை அப்படின்னு அது வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் செய்திருக்காரு. பெண்களுக்கு வந்து 2500 ரூபாய், அதாவது வந்து 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி ஒரு மளிகை ஜாமானை வாங்குற அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் தங்கம் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு மகளிர் திட்டம் பண்ணிட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து 30% கமிஷன் அடிக்கிறாங்க, 30% கமிஷன் அடிக்கலைன்னா இது எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. திரு விஜய் அவர்கள் மகளிருக்காக இன்றைக்கு மகளிர் தின ஸ்பெஷல் வாக்குறுதிகள், வழக்கமாக நம்ம வந்து சினிமாவுக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல், அந்த மாதிரி மகளிர் தின ஸ்பெஷலாக அறிவிச்சிருக்காரு. தேர்தலுக்கு முன்பாக எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதிகளை அழிப்பது என்பது வழக்கமான நடைமுறை தான். ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த அளவிற்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று மக்கள் சந்தேகப்படுவார்கள். ஒன்று. இரண்டாவது, விஜய் அவர்கள் தனியாக நின்று ஆட்சி அமைப்பார்கள் என்று யாராவது நம்ப முடியுமா என்றால் ஒருத்தரால நம்ப முடியாது. விஜய் கட்சி இன்று தனிப்பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா, அரசாங்கத்தை அமைப்பார்களா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது வாக்குறுதிகளை நாங்களும் வந்து நல்லா இருக்குங்க. அதுல இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே பெண்களுக்காக ஓடி ஓடி வாக்குறுதிகள் கொடுக்கறத ஒரு பெண்கள் தலைவராக நான் வந்து அதை வரவேற்கிறேன். ஏனென்றால் ஒரு காலத்தில் பெண்கள் வெறுமனே வாக்காளர்கள், ஆனால் இன்று பெண்கள் அரசு அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போது எல்லாருடைய அறிக்கை பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் சொல்றேன், திமுக அதிமுக இவர்கள் இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஆண்டவர்கள், ஆள காத்து கொண்டிருப்பவர்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அவங்க சொல்றாங்கன்னா நாளைக்கு மக்கள் கேட்போம், திமுக சொன்ன வாக்குறுதி என்னாச்சுன்னு நாங்க கேட்கிறோம். திரு விஜய் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு, ஆட்சிக்கு அவர் வரப்போறதில்ல. பாப்போம். ஏங்க, ஒரு பெண்ணாக வந்து என்ன கொடுத்தாலும் பெண்களுக்கு வந்து சரிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல ராசா. அதுதான். யாருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. அதாவது தமிழகத்தோட அரசியல், அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கணவங்க. நீங்க வந்து தலைவர்களுக்கெல்லாம் நான் தனிப்பட்ட தாக்குதல் எப்பவுமே இறங்குறவ கிடையாது. ஆனால் தனிமனித வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலாச்சாரம் திமுக கட்சியிலிருந்து தான் துவங்குச்சு. அதனால ஒவ்வொரு தலைவருமே அவர்களுடைய தனிமனித ஒழுக்கம், அவர்கள் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுகிறார்கள் என்பதை வைத்துதான் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், பேசக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உண்மை என்பது தெரிய வரும். அதனால் ஒரு தலைவருடைய வாழ்க்கை என்பது அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அதிலும் கூட அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்த்துதான் அதை நம்ம சொல்ல முடியும்.